ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெசிபி எதுவும் செய்ய போகிறது இல்லைங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், இது என்னதுன்னா மண் சட்டியில் செய்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எப்படி பார்க்கும்போதே நாக்குறதில்ல, என்ன ரெசிபி செய்ய போகிறதில்லன்ட்டு ரெசிபி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரியான மண் பாத்திரத்தில் சமைக்கணும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. பட் சமைச்சு முடிச்சுட்டு நம்ம அந்த பாத்திரத்தை கழுவும் போது என்ன பண்ணுவோன்னா, இப்போ கிடைக்கிற இந்த விம் பார், ப்ரில்லு இந்த மாதிரியான கெமிக்கலால் செய்த லிக்விட்னால நம்ம கழுவோம். அந்த மாதிரி நம்ம கழுவக்கூடாது. ஏன்னா, ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணதும் பாருங்கள், நான் இந்த பாத்திரத்தில் எதுவும் எண்ணெய்லாம் ஊற்றல, ஆனால் தானாக அதுலேருந்து எண்ணெய் வெளியேறும். அது எப்படி வெளியேறுதுன்னா, இந்த மண் பாத்திரத்தில் வந்து கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டையில் போய் தங்கிடும். திரும்ப நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த எண்ணெய் வெளியே வரும். இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்வாஷ் லிக்விட்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அதுவும் அதே மாதிரி தங்கிடும். அந்த வெளியே வர்றதும் உணவோடு கலக்கிறதும் நமக்கு நல்லதில்லை. ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு சாம்பலை உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் நமக்கு அது கிடைக்கிறதில்ல. என்ன பண்ணலாம்? அதனால தாங்க நம்ம இன்றைக்கி நம்ம வீட்லேயே பாத்திரம் கழுவும் திரவத்தை எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபங்க. இதனால் நம்ம மண் பாத்திரம் மட்டும் இல்லைங்க, வீட்டில் உள்ள எல்லா பாத்திரத்தையும் கூட கழுவலாம். அண்ட் இதனால் நமக்கு செலவும் கம்மி, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, ரொம்ப சுலபமும் கூட. இப்போ அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 4 பொருள் தான், இதில் 2 தான் மெயினான பொருட்கள். அது என்னென்னா, லெமன் 10 நம்பர் எடுத்துக்கிறேன், சோப்பு நட்டு அதாவது சோப்பு காய் வந்து 20லேருந்து 25 நம்பர், கல்லுப்பு வந்து 100 கிராம், வினிகர் 200 ml. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வந்து இது அப்படியே எல்லாத்துலேயும் பாதியாக குறைச்சிடுங்க. 5 லெமன்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சமாக செய்து பாருங்கள். இதுக்கு நான் ஒரு 10 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறேங்க. 10 பழமும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பாருங்கள், நான் காஞ்சி போனதெல்லாம் கூட எடுத்திருக்கேன். அண்ட் ஜூஸ்லாம் புழிஞ்சிட்டு வெறும் தோல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட எடுத்திருக்கேன். நீங்கள் லெமன் மட்டும் இல்லை, சாத்துக்குடி அண்ட் ஆரஞ்சு அந்த மாதிரியான தோல்லாம் கூட எடுத்துக்கலாம் இது கூட. அடுத்தது நான் வந்து பூந்திக்காயும் எடுத்துக்கிறேன். இது பூந்திக்காய் அப்படி இல்லைன்னா சோப்பு காயின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஒரு 20 காய் எடுத்துக்கிறேங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு சில சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் கிடைக்குது. இந்த கொட்டையை எப்படி யூஸ் பண்ணணும்னா, சும்மா லேசாக அந்த மாதிரி தட்டினிங்கன்னா போதும், அது உடஞ்சிரும். அதுலேருந்து நம்ம விதையை தூக்கி போட்டுட்டு அந்த சதையை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். விதை நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி லேசாக தட்டினிங்கனாலே போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து நம்ம வந்து விதையை நீக்கிட்டு சதைப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும், நல்லா ஊறிடும். அப்போ தான் ஈஸியாகவும் வேகும். இதுக்கிடையில் லெமனையும் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுட்டாலே போதும். அடுத்தது இது நல்லா ஊறிடுச்சு இந்த சோப்பு காய். இது பார்த்திங்கன்னா தெரியும், கலர்லாம் கூட லேசாக மாறி இருக்கும். இது கூட லெமனையும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அந்த லெமனையும் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நல்லா இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டா போதும். இது வந்து இப்போ 20லேருந்து 30 நிமிஷம் வேக வச்சா போதுங்க, நல்லா வெந்துடும். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சுங்க, வெந்துடுச்சு. நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதனால் இப்போது சூடாக இருக்கனால அரைக்க முடியாது, நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இதை நல்லா அரைச்சாச்சு. அண்ட் இது கூட வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு நம்ம வடிகட்டிடலாம். கடைசியாக இந்த மாதிரி நிற்குங்க. இதையே நம்ம திரும்ப மிக்சியில் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்ப அரைச்சிட்டு வடிகட்டிடலாங்க. செகண்ட் டைமாக இந்த மாதிரி மீறும். இதையே நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டியது இல்லைங்க. இது ஒரு 2 நாள் நீங்கள் வெயிலில் காய வச்சா போதும், அது நல்லா காஞ்சிடும். அதை பவுடர் ஆக்கிட்டு நீங்கள் சாம்பலோடையோ இல்லை பூஜை சாமானோட தேய்ச்சிக்கலாம். புளியை சேர்த்து பூஜை சாமானோடு தேய்ச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி நம்ம ஸ்டவ்வை திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். நல்லா இது பெரிய பாத்திரமாக இருக்கணும், ஏன்னா இது பால்லாம் பொங்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் பொங்கும்.
இப்போ பொங்கி வர சமயத்தில் நான் என்ன சேர்த்துறேன்னா உப்பு சேர்த்துடலாம். உப்பு என்ன கருப்பாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இதில் வந்து கருவேப்பிலை அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரையை போட்டு வறுப்பேன். அது ஏன் வறுக்கிறேன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கடைசியாக வந்து வினிகரை ஊற்றிடலாங்க. வினிகர் இது வந்து நான் கொஞ்சமாக ஊற்றுறேன். நான் ஏற்கனவே நிறைய ஊற்றிட்டேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டணுமேனு கொஞ்சமாக ஊற்றுறேன். இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னு, இது வந்து ஆப்பிள் சீடர் வினிகர். இதை தான் ஊற்றணும்னு இல்லை, நீங்கள் கடையில் விற்கிற வினிகரே ஊற்றலாம். ஆர்டினரி வினிகரே, அது வந்து தண்ணி மாதிரி வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதுவே ஊற்றலாம். அது வந்து சிந்தட்டிக் வினிகர். இதை பாருங்கள், இது நான் வீட்டிலே தயாரித்த வினிகர். இது செய்கிறது ரொம்ப சுலபம் தான். பட் இன்னொரு வீடியோவில் இதை நான் காட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ இது ரெடி. இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாங்க எப்படி பாத்திரம் தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இது பாருங்கள், ரிட்ஜ் கார்டு, அதாவது பீர்க்கங்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது உள்ளே இருக்க இது ரெட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதைகளை நீக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். இதனால் என்னென்னா, நம்ம எத்தனை மணி நாளாக தேய்ச்சி நம்ம பூமியில் போட்டாலும் பூமிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ நம்ம தயார் பண்ண அந்த லிக்விட் வச்சு பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கிறேன். பாத்திரம் வந்து பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு க்ளீனாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலி இதில் வந்து எண்ணெய் பிசுப்புலாம் இருக்குது. அந்த எண்ணெய் பிசுப்புலாம் கூட இதில் போயிடும். இது பார்த்திங்கன்னா ரொம்பலாம் நுர வராது, லேசாக தான் கொஞ்சமாக நுர வரும். ஏன்னா இதில் நம்ம உப்புலாம் போட்டிருக்கோம். ஸோ நுரன்றது கம்மியாக தான் வரும். பட் பாத்திரம் ஒரு நல்லா க்ளீனாக, அழுக்கெல்லாம் போயிடும், க்ளீனாக இருக்கும். நுரை வந்தால் தான் அழுக்கு போகுங்கிறது இல்லைங்க, நுரை இல்லாமலே கூட அழுக்கு போகும். நம்ம அந்த நுரைக்காக பழகிட்டு இருக்கிறோம். இத்தனை நிறைய விளம்பரங்க இதெல்லாம் நம்மளை வந்து பழக வச்சிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரம் நல்லா க்ளீனாகவே ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 எலுமிச்சம்பழம் ஒரு 20 சோப்பு காய் தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். பட் இதுக்கே பாருங்கள், எனக்கு 2 பாட்டில் அளவுக்கு கிடச்சிருக்கு. இது எனக்கு 20லேருந்து 25 நாள் கிட்ட வருங்க. அண்டு இதில் எல்லா பாத்திரமும் கழுவேன் நானும் கூட. இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே கூட வைக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.